அடுத்து நம்ம டியூஸ் ஆஃப்ல வழிநடத்த போறது பெண்கள் தான். இந்த பெண்கள் தான். பட் ஆனால் நம்மளோட கம்பெனி லெவலில் ரன் பண்ண போகிறது எம்டி சாரோட பொண்ணுங்க. இப்போ அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் ஆண்கள் தான் சிறந்த பெண்கள் தான் சிறந்த சொல்றாங்க. இப்போ ரேபிட் கவுண்டர் டைம்னா இவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு 30 செகண்ட்ல நீங்க மேக்ஸிமம் கவுண்டர் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஓகே, கம் ஆன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வெள்ளையப்பான். ஓகே, நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சிவகுமார் சார். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் சக்தி சார்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டியூஸ் ஆஃப் 12 years ago. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 years குள்ளதான் இருக்கும். அப்படின்னா நம்மளும் ஒரு 10 years பண்ணும்போது கேம்ஸ் மட்டும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா முடியாதா? we can do it. நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு பசங்களாம் வந்துட்டு பொண்ணுங்களாம் வந்துட்டு 6 மணி தான் வீட்டுக்கு போயிடுவோம். பசங்களாம் வந்துட்டு நாங்கள் எப்போ வேணா ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இதான் ப்ராப்ளம் இருக்குங்களா? ஏதாவது உங்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு ரேட்டுங்கிறது கேர்ள்ஸுக்கு தான் நடக்குது. நிறைய விஷயம் நமக்கு தான் இருக்கு. ஆண்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? ஆனால் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் நைட் நான் ஃபீல்டர் முடிச்சுலாம் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அதனால தான் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். லவ்வா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் ரொமான்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் கம்பல்சரி ட்ரீமர்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சந்தோஷ் சார் சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார் லேடிஸ்ல யாருமே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறது டியூஸ் ஆஃப் 4 years தாங்க. ஆனா டியூஸ் ஆஃப் எல்லாம் டிப்ளமேட் அம்பாசிடர்ல தான் கார் வச்சிருக்காங்க. நம்மளும் அந்த அளவுக்கு முடிக்கும் கார் இருக்குமா இருக்காதா? நெக்ஸ்ட் ரகுவரன் சார் சொல்லியிருந்தாங்க, சக்சஸ் ஹிஸ்டரியில வந்து லேடிஸோட வர மாட்டேங்குது, ஜென்ஸோட தான் வருது. ஜென்ஸுக்கு என்னங்க தடை இருக்குது, லேடிஸ்க்கு தாங்க நிறைய தடைகள் இருக்குது. லவ் இருக்கு, மேரேஜ் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, நம்மளால வர முடியாது இல்ல. ஆனா எல்லா நாளும் வளர முடியும். உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க கரெக்டான வழியில போறீங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ஸோடயுமே பெரிய லெவல்ல வர முடியும். தேங்க்யூ. சொன்னாங்க இல்லையா, இந்த ரோஸ் சொன்னாங்க அவங்க பெஸ்ட் இவங்க பெஸ்ட் அது இதாங்க. ஸோ நம்ம பெஸ்ட்டு நம்ம காட்டணும் இல்லையா? ஸோ ஓகே, ஸோ குடும்பத்தை வழி நடத்துறாங்க, அங்கே வழி நடத்துற இங்கே வழி நடத்துறாங்க சொல்றாங்க இல்லையா? குடும்பம் நான் போகும் என்ன காரணம்? பெண்களோட கோபம், பைசா இல்லை, பொருள் இல்லை, திராவிடம் ஒருத்தர் என்னப்பா பொண்ணால மட்டும்தான் பிராப்ளமே வரும். அந்த பிராப்ளம் சான்ஸே இல்லை. மேடம் சொன்னாங்க, நாங்க அதையும் பண்றோம், இதையும் பண்றோம், அதையும் பண்றோம், இதையும் பண்றோம். ஏன் டியூஸா பண்ணல? ஒரு மைண்ட் செட் இல்ல, அதையும் பண்ணுவாங்களாமா, இதையும் பண்ணுவாங்களாமா. எப்படி டியூஸா பண்ண முடியும்? ஒரே மைண்ட் செட், ஒரு நேர்கோடு போனா மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும். எப்படி மேடம்? அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்ல. சோ இதிலிருந்து தெரிகிறதல்லவா யாரென்று? சோ நம்ம மைண்ட் செட் பண்றது எங்க ஓடுறீங்க? அடுத்தபடியா குணசுந்தரி. கௌதம் சார் சொன்னாரு, அப்ரிஷியேட் பண்றதுல யாரும் பொண்ணுங்க பண்றதே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஒரு பொண்ணு நினைச்சா அப்ரிஷியேட் பண்ணா ஒரு மலையை கூட நவுத்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு உமன். இல்ல, பெண்ணின் கடைகள் பாதில் பட்டு விட்டால் மண்ணில் வைத்திருக்கு மாமலையோ ஒரு கடுதான். ஒரு பொண்ணா இருந்து ஒரு நைட்டு பகல் பார்க்காம ஒரு ரெஃபரன்ஸ் வீட்ல ஸ்டே பண்ணி 24/7 நானும் செஞ்சிருக்கேன். பொண்ணுங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. சந்தோஷ் சார் சொன்னாரு, ப்ரெஷர் இருக்கு பொண்ணுங்களுக்கு சொன்னாரு. அந்த ப்ரெஷரை உருவாக்குறது யாரு? பாய்ஸ் தான்.
வெளியே விட்டா எல்லா பெண்களும் ஜெயிப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அது ஆண்களா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு மெயினா பெண்களை வெளியே விட்டாதான் எல்லா பெண்களும் ஜெயிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரகுவரன் சார் சொன்னாரு, எந்த சாட்சியும் சரி கூகுளும் சரி, அதாவது சர்ச் பண்ணா எந்த இடத்துலயுமே ஹிஸ்டரி வரல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வீட்ல இருந்து விண்வெளியில சாதிச்சுக்கிறது பெண்கள் மட்டும்தான். அதுக்கு ஒரு ஓகே, ஒரே விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் சாட்ஜிபில பார்த்துதான் மேடம், கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல க்ரூசியலான டைம்ல பசங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ராப்ளம் டீல் பண்ணுவாங்க. பசங்க அப்படியே ஈஸியா டீல் பண்ணுவாங்க. ஆனா வெயிட், கவுண்டர் இஸ் கமிங் சார். ஒண்ணுங்க, வண்டியில போகும்போது பிரேக்க கையில போறதா கால்ல போறதானே தெரியாது. வாழ்க்கையில எப்படிங்க மேல வர முடியும்? இதெல்லாம் நியாயமா தம்பி? நியாயமா இல்ல. ஓகே, சோ அதே மாதிரி மேடம் சொல்லியிருந்தாங்க, லீடர் வேணா நீங்க அதிகமா இருக்கலாம், கோர் லீடர் வேணா நாங்க தாங்க அதிகம் அப்படின்ட்டு. கோர் லீடர் போனா வருவாங்க, லீடர் போனா வருவாங்க. கோர் லீடர் நீங்க யாருமே வருவீங்க, லீடர் தான் மறுபடியும் வர முடியுமா? லீடர் மாதிரி நீங்க வர முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்பதாங்க நாங்க வந்தோம், இப்பதாங்க வந்தோம் சொல்றீங்க. ஆண்கள் பிறந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பிறந்தீங்களா? இந்த உலகத்துல பசங்களும் ஆண்களும் பெண்களும் ஒரே டைம் தானே பிறந்தாங்க. நீங்க ஏன் டியூஷன் பர்சன்டேஜ் கொடுக்கும்போது நீங்க ஏன் எடுத்துக்கல? இப்ப எதுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க? ஆரம்பத்துல ஜாயின் பண்ணி வாங்க, யார் வேணாங்கிறா? புரியுதா இல்லைங்களா? நீங்க காதல்ல எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நீங்க என்னதான் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா கூட மாமியார் மருமகளுக்கு தான் சண்டை கிடையாது, தவிர மாமனார் மருமகளுக்கு இல்லையே. நீங்கள் தோத்து கொண்டே இருப்பீர்கள். ஃபைனலாக பேசா ஒரு எதிரி கிட்ட நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கத்தை நிரூபிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு சந்திரபாபு சார் மென்டர், சக்தி சார் மென்டர், பிரேமகுமார் சார் மென்டர், நிர்மலர் தானே? அவங்க குட் டீம் ஒர்க்கரா இல்லையா? குட் டீம் ஒர்க்கரா இல்லையா? ஆமா, ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதாங்க. நாங்க தான் இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 10 முறை கால் பண்றாங்க, 15 முறை கால் பண்றாங்க, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க சார். யார் சார் சொன்னது? நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார், போலீஸ் ஸ்டேஷன் நான் போயிட்டு வந்திருக்கேன் சார். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்லிட்டு இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணேன் சார். நான் போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை ப்ரௌடா சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அது லேடிஸ் தான் சார், என் டீமுக்கு லேடிஸ் தான் சார். லேடிஸ் வந்து ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க, ரோட்ல போயிட்டு இருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து நின்னுறாங்க. நீங்க அப்படியே சைடு பண்ணிட்டு போயிடலாம். என்ன பார்த்து கேட்குறேன்? ஆஃபீஸ்ல இருக்கிற பிரச்சனை வந்து யார் மேல வருது? பொம்பளை மேல வருது. அவ்வளோ இது சொல்லுங்க. நீங்க இல்லையா உங்க ஆஃபீஸ் பிரச்சனை நீங்க அப்படியே அங்கேயே தீர்த்துட்டு வாங்க. லேடிஸ் கிட்ட ஏன் வரீங்க? ஏன் அந்த குடும்பத்துல தகராறு பண்றீங்க? நாங்களே தகராறு பண்றோம். நீங்க தான் அந்த தகராறை ஏற்படுத்தி கொடுக்குறது. குடும்பத்தை நாசம் பண்றது யாரு? பாய்ஸ் தாங்க. நாங்க சக்சஸ் ஆகாம போறதுக்கு காரணம் யாரு? அவங்க லவ்வுக்கு ஒரு டீம் வந்து பாக்குறாங்க. லவ்னா இவங்கெல்லாம் தெரியாதுங்க. பாய்ஸ் தாங்க லவ்னா என்னன்னு சொல்லியே தராங்க. லேடிஸ் தாங்க
லேடிஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அவங்க மேக்கப்பே ஆக மாட்டாங்க. மேக்கப் ஆகிறதுக்கு யாருன்னா பாய்ஸ் தாங்க. அது எப்படி சொல்லுறாங்க? லேடிஸ் தாங்க. மேடம் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. லவ் சொன்னாங்க. ஆனால் லவ் பண்ண உடனே ரிஜெக்ட் பண்ண உடனே அடுத்த தேரம் யாருன்னா தான். ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. 2 பேரும் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ணா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ட்டு எனக்காக வெயிட் பண்ணி கேட்கிறாரு. வெயிட் பண்ணி 2 பேரும் சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. ஆனா அந்த பையன் கடைசி வரைக்குமே கல்யாணம் பண்ணாம அந்த பையன் கேட்க சொல்றாரு. அவங்களோட காலம் தப்பாக்கலாம், என்னோட காலம் தப்பு கிடையாதுன்ட்டு இன்னை வரைக்குமே அந்த பொண்ணுக்காக வாழ்ந்து செத்து போன ஒரு பசங்க யார் அப்படின்னா ரட்டன் டாட்டா. ஒரு குறிப்பிட்ட சரி இன்னைக்கு உண்மைக்கு யாருன்னா பசங்க மட்டும்தான். இப்போ மேடம் வந்து சூப்பராக சொன்னாங்க. என்ன அப்படின்னா நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டில் 8 கோடி மக்கள் தொகை இருக்குது. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 48% தான் லேடிஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ பர்சன்டேஜில் இன்னைக்கு சிஎம் வந்துக்கிறாங்க. சிஎம் அதிகமாக சிஎம் யார் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பசங்களாம். அதான் இன்னைக்கு எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யார் லீடிங் காரணம் அதிகம் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பசங்க மட்டும்தான். அவங்களோட பெரிய டீம் உருவாக்கணும், பெஸ்ட் டீம் உருவாக்கணும் சொல்லி வாங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் டு ஆல். எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் வந்து 10 மணி வரைக்கும் ஃபீல் ஒர்க் பண்றாங்க, 12 மணி வரைக்கும் ஃபீல் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, எத்தனை பேர் வீட்டுல சார் உங்க அப்பா தங்கச்சி 6 மணிக்கு மேல வெளியில போன அலோ பண்றீங்க? இந்தியா டீமை ரன் பண்ணது ஒரு ஆர்மி ஆபீசர் சோஃபியா என்ற ஒரு பெண் ரூல் பண்ணது. மட்டும்தான் இந்த பேனர்ல இருக்கிறவங்க சார். அகில உலகத்துல ஆட்டி படிக்கிறது அந்த சிவபெருமான் தான். ஆனா சிவபெருமானோட குடிமை இருக்குது பார்வதி சக்தி கிடையாது. சூப்பரா அருமையா பேசுறாங்க பொண்ணுங்க. ஆனா அந்த அருமை பாதி விட நின்றுது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அதுவும் இல்லாம அழகா சொன்னாங்க. சீதா மேடம் தான் நினைக்கிறேன். பொண்ணுங்க வந்து பசங்களாம் வந்து குடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. குடிக்கிறதுக்கு காரணமே பொண்ணுங்க தான். ரியல் லைஃப்ல எங்களோட ஃபேமிலியில நடந்த விஷயம் இது 100% நடந்த விஷயம். எங்க அண்ணன் இருக்கான். ஏன்னா எங்கன்னா போற தம்பி தான் போயிட்டு வரலாம் அப்படின்னா ஏன் அப்படின்னு தொல்லை தாங்க முடியல அப்படின்னா எதனால அப்படின்னு கேட்டா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு எத்தனை மாசம், ஒரு 6 மாசமோ 5 மாசமோ தான் ஆகுது. அதுக்குள்ள முடிக்கிறனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அதாவது பாருங்க, லவ்லையும் பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பிரச்சனை. தம்பி எப்படா கல்யாணம் பண்றேன்னு என்கிட்ட கேட்கறான். இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகட்டும், தயவு செஞ்சு லேட்டா கூட பண்ணு, இப்போ பண்ணாதுன்னு சொல்றான். அதுக்கான யாரும் பொண்ணுதான் கிறிஸ்டியன். அதுவும் அவங்க கீர்த்தனா மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க. தம்பி, அதாவது ப்ராப்ளம் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப். சார், ப்ராப்ளம் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப். பட் ப்ராப்ளமே வாழ்க்கையை கொண்டு வரவே பொண்ணுங்களா இருக்காங்க சார். ப்ராப்ளம் இஸ் த பார்ட் ஆஃப் வைஃப். அது இல்லாம கீர்த்தனா மேடம் வந்து டீம் பில்டிங் பத்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க. டீம் உருவாகிறதுக்கு காரணம் பொண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ஈகோ ஆடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது டீம் உருவாகிறது அப்படின்னா என்ன? தன்னை மாதிரி என்னை விட இன்னும் ஒரு நல்ல பெரிய லீடரா உருவாகணும் அப்படின்றது தான். ஆனா அது அதிகமா உடையிறதுக்கு காரணம் என்னன்னு ஈகோ தான்.
அது பொண்ணுங்களுக்கு அதிகமா இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இவங்களே இருக்காங்க, ஒருத்தர் புகழ்ந்து பேசணும்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இவங்க எப்படி இவங்களை மட்டும் பேசலாம் அப்படின்னு அவங்க கூட என்ன பண்றாங்க, பொறாமையில அவங்க கூட அதுக்கு சப்போர்ட்டே பண்றது கிடையாது. இல்லையா அவங்க டீம் சொல்லிட்டு போயிருக்கு. இது நிறைய நடக்குது டீம் பில்டிங்ல. அதுவும் இல்லாம பொசிட்டிவ் அதிகம் பொண்ணுங்களுக்கு. ஒவ்வொரு அப்ளைன் வந்து ஃபேவரட்டா இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொரு அப்ளைன்ஸ் ஃபேவரட்டா இருப்பாங்க. அந்த அப்ளைன் என்ன நடக்கும், வேற ஒருத்தர் கூட டிராவல் பண்ணும்போது இவரு எப்படி இவங்க கூட டிராவல் பண்ணலாம் நடந்திருக்குது. 100% நடக்குது. அப்போ பொண்ணுங்க இந்த டீம் பில்டிங் வளர்றதுக்கான காரணமே டீம் யூனிட்டியா இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த ஈகோ, பொசிட்டிவ் இதெல்லாம் இருந்தா எப்படி முடியும் சொல்ல முடியுமா மேடம்? இல்லைன்னு சொன்னீங்களே, முடியுமா? அப்போ ஈகோ இல்லாம டீம் வளர்க்க முடியுமா? ஈகோன்னு ஒண்ணு இருந்தா உங்க டீம் பெருசாகுமா? பொசிட்டிவ்னு ஒண்ணு இருந்தா உங்க டீம் பெருசாகுமா? இப்ப சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அழிக்கிறதுக்கான காரணமே ஈகோ, பொசிட்டிவ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா இது இல்ல அப்படின்னாவே எல்லாரும் வளர்ந்துட முடியும். சோ இத பசங்க கிட்ட இல்ல, பசங்க வந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மைங்க. சரியா? சோ அதாவது தன்னோட அப்ளைனா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அளவுல போனாலும் தன்னோட அப்ளைன் காரிக்கு திருப்பினாலும் சரி, சார் நீங்க தான் சார் வேணும் நான் வளருவா அப்படின்னு போறவங்களும் நிறைய பேர் இருக்கும். பட் பொண்ணுங்க அப்படி கிடையாது. அதாவது ஒரு அப்ளை வந்து திட்டிட கூட முடியாது. ஒரு எப்படி சொல்றது, உங்களால இந்த வேலையை ஒழுங்காவே செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கே தயங்குவாங்க. அப்படின்லாம் காரணம் தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்க டீம்ஸ் அப்படி இருக்க மாட்டீங்கன்னா. ஏன்னா ஈகோ, பொசிட்டிவ் அதிகம் பொண்ணுங்களுக்கு. பாய் உண்மையா இல்லையா? 100% உண்மை. சோ இதை மாத்திக்கணும்னா பெரிய அளவில் வளர முடியும். சோ இதை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அதாவது லேடிஸ் எங்களை வந்து ஈகோ இருக்கு, டிப்ரெஷன்ல போயிருந்தா அதனால தான் குளிக்க போறேன்ன்றாங்க. இங்க எத்தனை லேடிஸ் டிப்ரெஷன் ஆயிட்டு ஒயின் ஷாப் போயிருக்கீங்க சொல்லுங்க. ஆண்கள் டிப்ரெஷன் ஆனா தண்ணி அடிக்கிறாங்க, பெண்கள் டிப்ரெஷன் ஆயிட்டா தண்ணி விட்டுறாங்க. அதாவது ஈகோ இருக்க பொண்ணுங்களுக்கு பொசிட்டிவ் இருக்குன்றாங்க. கண்டிப்பா இந்த டியூஸ் ஆப்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஈகோவும் பொசிட்டிவ் இல்லைங்க. அதனாலதான் இங்க இவ்வளவு லேடிஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பா சார் சொன்னாரு, மோடி தான் வந்து இன்னைக்கு 3 டைம் மோடிஜி சார் வந்து 3 டைம் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அந்த பிரைம் மினிஸ்டரே அதாவது நம்மளுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்த போது இந்தியா நாட்டை காப்பாற்றது ஒரு பெண் தான் சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறேன். கண்டிப்பா உரிமை கிடந்தது போதும் பெண்ணே வீரமங்கை என்னை விழித்து எழுதுவா. கண்டிப்பா ஒரு டீமை நாங்களே கிரியேட் பண்ணுவோம். பெண்கள் தான் பெஸ்ட் சொல்லுகிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் சாம்பியன். அட்டாக் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க அதாவது அதிகமா என் பேர் யூஸ் பண்ணாங்க. சந்தோஷ் சார் சொன்னாரு கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்றதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வச்சு செய்யறதா இங்க வேலையே. நான் அனுபவப்பட்டிருக்கோம், நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் லேடிஸ் கிட்ட. அதனாலதான் அதாவது 4-5 வருஷமா நாங்க இப்பதான் வந்திருக்கோம். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. நாங்க எப்படி கார் வாங்க முடியும், நாங்க எப்படி இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் பண்ண முடியும்? ஒன்று பண்ணுங்க, நீங்க அடுத்த ஜென்மத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, நீங்க அடுத்த ப்ரோக்ராம் பண்ணுங்க. 4 வருஷம் ஆச்சு, 4 ஃபீல்டுக்கு போறோம், பிளான் கொடுக்குறோம். பசங்களுக்கு தான் பிளான் கொடுக்குறோம், பொண்ணுங்களுக்கு தான் பிளான் கொடுக்குறோம். பசங்க சித்தப்பா கிட்ட கேட்கணும், மாமா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், பெரியப்பா கிட்ட கேட்கணும் சொல்லி சொல்றாங்க. நீங்களும் அதே டைலாக் தான் அடிக்கிறீங்க. ஆனா அவன் எப்படியாவது ஊருக்கு புரண்டு காசு ரெடி பண்ணி அட்மிஷன் இது பண்ணிடலாம். ஆனா நீங்க அதே டைலாக்ல உருட்டிட்டு இருந்துட்டு நீங்க டியூஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்காம நாங்க 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி டைலாக் கொடுக்குறீங்க. நீங்க கல்யாணம் ஆன ஆணுக்கு பிளான் கொடுக்க பாரு, பொட்டாட்டி கேட்கணும்னு சொல்லுவோம். கார் வரும், ரீசன் சொல்லாம இருந்தா வரும். ரீசன் சொன்னீங்கன்னா கார் வராது, கார் டயர் கூட வராது. நெக்ஸ்ட் குணசுந்தரி மேடம் சொன்னாங்க, கம்யூனிகேஷன் நாங்க டெவலப் பண்ணிருக்கோம், கன்சிஸ்டன்சியா இருக்கும். கம்யூனிகேஷனை நீங்க டெவலப் பண்ணதான் பிரச்சனையே. நீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு போறீங்க, அந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் வந்து அணுகுண்டு மாதிரி வெடிக்குது. நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர்கிட்ட ஸ்டார்ட் பண்ண டிஸ்கஷன் 3ஆம் வருது, 4ஆம் வருது, 5ஆம் வருது, 10ஆம் வருது,
கடைசியில் இங்க இருக்கிற 1000 பேருக்கு அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிருது. ப்ராப்ளம் அனுப்பிட்டு மாதிரி மாறுது. ஒருத்தன் கெட்டது இல்லாம 1000 பேர் கெட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு டைம் சார் ஈரோடு வந்திருந்தாரு. சாரோட பையனுக்கு பர்த்டே, கனகா சார் பையனுக்கு பர்த்டே. சார் வந்து வேடிக்கை ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு புரியல, இப்பதான் சார் புரியுது. இவங்க கையில ஒரு குழந்தை கொடுத்துட்டா ட்ரீம்ஸ் மறந்துடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது புரியல. இப்ப புரியுது. இவங்க கையில ஒரு குழந்தை மட்டும் கிடைச்சதுன்னா இவங்க ட்ரீம்ஸ் மறந்துடுவாங்கன்னு சார் சொன்னாரு. புரியுதா பசங்க? புரியுதா? 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 சரி, ஓகே. நெக்ஸ்ட் எங்களை வெளியே விட்டா நாங்களும் பண்ணுவோம். இப்ப நீங்க எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. வெளியே தான் யாரு இருக்காங்க? வெளியே விட்டாங்களே. நெக்ஸ்ட் ப்ரெஷர் வரதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நாங்க குடிக்கிறோம். அந்த ப்ரெஷருக்கு பின்னாடி யாருக்காக தெரிஞ்சா நீங்க எங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுவீங்க. சண்டை ஸ்டார்ட் ஆகுது வந்து இந்த கொலாடி சண்டை எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இவங்க ஒரு டாபிக்காக பேச ஆரம்பிப்பாங்க. கடைசியில பார்த்தா நீ யோகியுமா நான் யோகியுமா, நீ யார் வச்சிருக்கு தெரியுமா, நான் யார் வச்சிருக்கு தெரியுமா, அதிகமா நீங்க எங்கிட்ட பார்க்கலாம். அப்புறம் சீதா மேடம் அது ஒரு குடம் வச்சுட்டு இருப்பாங்க. சீதா மேடம் சொன்னாங்க, நீங்க ஏன் வந்து முன்னாடி நிக்கிறீங்க, தயவு செஞ்சு நீங்க தாண்டி போலாமே, ஏன் எங்களை பார்த்து நீங்க மயங்கிறீங்க, நான் சொல்ற வார்த்தை அப்புறம் டைலாக் கூட 100 வருஷம் வாழணும். அப்புறம் சந்தியா மேடம் சொன்னாங்க, அதேதான் எங்களை வீட்டை விட்டு வெளியே விட்டு பாருங்க, அப்ப நாங்க என்ன பண்றது, நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்து பாருங்க, நாங்க வீட்டு என்ன நீங்க வரவே வேணாம், வெளியே நீங்க தங்கிக்கோங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமலையா நீங்க எல்லாம் ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கிறீங்க, நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் சிவபெருமானோட குடுமையை பார்வையிட்டு கேட்டுதான் இருக்கு, தயவு செஞ்சு அந்த குடுமையை எப்படியே விட்டுருந்தா இதை விட பெரிய உலகத்தை அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. அப்புறம் பெண்கள் டிப்ரெஷன் ஆனா வைன் ஷாப் போய் பார்த்துருக்கீங்களா, நீங்க வீட்டுக்குள்ளேயே ஹாய் அடிக்கிறீங்க. சாக்லேட் பாக்ஸ் சிகரெட் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி? ஓகே சாம்பியன்ஸ், தேங்க் யூ சோ மச். மென்ஸ் ஆர் பெஸ்ட் டீம் பில்டிங். டீமை கிரியேட் பண்றதுல வேணா இப்பொழுதுக்கு உமன் ஸ்டாப்ல இருக்கலாம், ஆனா பில்டிங்ல கண்டிப்பா நம்ம மென்ஸ் தான். அந்த காட்டுக்கு எப்படி ஒரு சிங்கம் ராஜாவை இருக்கோ அந்த மாதிரி டீம் பில்டிங்ல நாம தான் எப்பவுமே சிங்கம். தேங்க் யூ சோ மச். ஜெய் சார். ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் டு ஆல். டே ஃபயர் கிராக்ஸா போயிட்டு இருக்கு, அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். நிறைய சொன்னாங்க, நீங்க அப்படியே தாண்டி போயிடலாமே மேம். விட மாட்டீங்களே சார், நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம். ஏமா நீங்க லைசன்ஸோட ஒண்ணா யாரு விட போறாங்க? நிறைய ஸ்பீட் பிரேக் கொண்டு வர நம்ம ஊர்ல என்ன பண்றது? சரி ஓகே. சார் சொன்னாங்க பாய்ஸ் அப்படியே ப்ராப்ளம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாங்களா? சரி உங்க ப்ராப்ளம் கோட் வச்சு குப்பரப்பட்டு தூக்கிடுறாங்க. நாங்க ப்ராப்ளம் டிப்ரெஷன் ஆகறத நாங்க சால்வ் பண்றோம், யோசிக்கிறோம், அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். சோ எங்களுக்கு எல்லாம் ஆகுது. ப்ராப்ளமே கண்டிப்பா விட்டுட்டு நீங்க பாட்டுன்னா எதுவுமே தான் சார் உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி டீமை நீங்க கிரியேட் என்ன பண்ணிடலாம், பில்ட் நாங்க தான் பண்ணணும். டீமே கிரியேட் ஆகாம எப்படி சார் பில்ட் ஆகும்? அப்புறம் இன்னும் சார் சொன்னாங்க, எல்லா வீட்லயும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குது, எந்த வீட்லயும் மாப்பிள்ளை மாமனார் பிரச்சனை இல்லையா? ஓகே ஓகே சார், இது மாப்பிள்ளை சொல்றாரு. பேசலாம் சார். நம்ம இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உங்க மாமியாருக்கு ப்ராப்ளம் ஆனா அந்த சாமானத்தை கழுவுறதுனால அவங்க கழுவி ஊத்தி கூட அதே வீட்ல அதே மாமியார் கூட அதே கண்டினியூ பண்ணுவோம். இல்ல மாமியாருக்கு ப்ராப்ளம் என்ன பண்ணுவேன்? நான் வர மாட்டேன். இப்ப எங்க வீட்டுக்கு கொழுந்தியா வரனா எங்களுக்கு சந்தோஷப்படலாம் தெரியுமா? அதே எங்க வீட்டுக்கு எங்க தம்பி வரான்னு சொன்னா வைஃப் கோவத்துக்கு வராங்க. உங்க தம்பி நாங்கள எங்க தம்பி மாதிரி பாக்கணும், நீங்க எல்லாம் எங்க தங்கச்சி நம்ம தங்கச்சி மாதிரி பாக்குறீங்களா? சந்தோஷமா வரவேற்போம் எங்க தங்கச்சிகளை வீட்டுக்கு. இப்ப என்ன பண்ணாச்சு,
டீம் ஒர்க்கு மொத்தமாக விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இதே மாதிரிதான் ரெண்டு லேடிஸ்க்கு அப்லைனுக்கும் டவுன்லைனுக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன தாட் ப்ராசஸ் மைண்டுக்குள்ள இருந்தாலும் ஆன் த ஃபர்ஸ்ட் ஆன் த 5 பேசிக் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இதுவே பசங்களுக்கு ஒரு அப்லைனுக்கு டவுன்லைனுக்கு ப்ராப்ளம்னா அவன் மட்டும் நான் வர மாட்டேன், அவன் கூட நான் ஃபீல்டுக்கு போக மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்றது? பசங்க. அதாவது நீங்க சொன்னீங்க பசங்க வந்து ஃபீல்டுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா பொண்ணுங்க அவங்க வந்து நான் யூஸோடயே வர மாட்டேன். லேடிஸ் ரொம்ப அதிகமாக யாரும் பண்ணல. இப்போ 2000 நிலையங்களுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி. 21, 22. ஓகே சார். 2009 இருந்து 2021 வரைக்கும் நீங்க இன்கம் பண்ணது அதிகமா இல்ல 2022 இருந்து ஸ்டில் நீங்க இன்கம் பண்ணது அதிகமா? நான் வந்து இது நான் ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கேன். நான் லேடிஸ்னால கிட்டத்தட்ட 150 மைல்ஸ் நான் எக்ஸ்ட்ரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நான் தேங்க்யூ. டீம் ஒர்க். தேங்க்யூ. அடுத்தபடியா மிஸ்டர் ரகுவரன். நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சொன்னாங்க இந்த மாதிரி சார் வந்து இப்போ சம்பாதிச்சதுக்கு காரணம் லேடிஸ் வந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் இத்தனை வருஷம் நியூஸாக இருந்தது தான் காரணம். லேடிஸ் வந்தாங்க மட்டும் கிடையாது. அது மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாபிக் எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு. மென்னா உமனான்றத போக டீம் பில்டிங்ல யார் பேசுறத போக அது வேற மாதிரி போயிட்டு ஆனா ஒன்னா குடிக்கிறது யாரு இதெல்லாம் ஓகேவா? அதுக்கும் டியூஸ் ஆஃப் டீம் பில்ட் பண்றது சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ டீம் பில்ட் பண்றதுல இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலும் பார்த்தோம்னா மென்ஸ் தான் அதிகம். இன்னைக்கு உலகத்தில் இருக்க பெரிய பெரிய கம்பெனியோட சிஓ போய் பாருங்க, டீம் பில்ட் பண்ணி தான் சிஓ ஆயிருக்காங்க. இன்னைக்கு நீங்க இப்போ நம்ம டீம் சவுண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே டீம் பில்ட் பண்றவங்க தான். ஸோ டீம் பில்ட் பண்றதுல அதிகமா கண்ட்ரிபியூட் பண்றது யாருன்னா மென்ஸ் மட்டும் தான். அவங்க தான் ஒரு கேட் அதுக்கு தலைமா தாங்கிறது ஒரு மென் தான். ஓகேவா? இந்தியன் கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் பிளேயர் கைடு மென்டர் யாருன்னா அவரே ஒரு மென் தான். உமன் கிரிக்கெட் கிளப்புக்கு மெயின் கோச் யாருன்னா அவரே ஒரு மென் தான். இந்த விஷயம் எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு சொன்னாங்க ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. ராமாயணம் வந்ததும் உங்களால தான், மகாபாரதம் வந்ததும் உங்களால தான். நீங்க எல்லாம் அவ்வளோ உயிர் போயிருக்காரு.
அவசியம் கிடையாது. ஆனா அது ஈடு கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு டீமை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்காக நாங்க என்ன பண்ண நீதி வாங்கிட்டு வந்தது நாங்க. இன்னைக்கு நாங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க வெளியே போறோம் பண்றோம். இதுக்கு பாருங்க எபிசோட் 5 days எல்லாருமே கொஞ்சம் சரிங்களா. ஸோ இதுக்கு மென்டா தொண்ணூறு தான் பண்ணலாம் கிடையாது. அதை யார் மெஜாரிட்டியா பண்றாங்க அதுதான் மெயின். நான் கூட 2 வருஷமா வீட்டு போய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து பண்ணா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு பெஸ்டா டீம் பில்ட் பண்றதுல அதிக கண்ட்ரிபியூட் பண்றது பெண்ணுதான்றதை நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன். ஏங்க இந்த பக்கம் பாருங்க சிங்க கூட்டம் மாதிரி இருக்கா, இந்த பக்கம் பாருங்க சிங்க கூட்டத்துக்கு தலைவர் மாதிரி இருக்கா. நீங்க சொன்னீங்க உமன் வந்து அதிகமாகி போறாங்க. நீங்க இடம் டாப்ல இருக்கும். நீங்களே சொல்லிட்டீங்க அடுத்த கண்டிப்பா உங்க பேனர் வரும். கண்டிப்பா ஒரு நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அடுத்த டைம் எங்களுக்கு பேனர் பார்த்தா நாங்க மண்டபம் தான் சுத்தி போறோம் பேனர். நிறைய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் அதனாலதான் நாங்க சக்சஸ் ஆகும். உருப்படியா பண்ணுவோம். லவ் பண்ணாலும் உருப்படியா பண்ணுவோம். ஒர்க் பண்ணாலும் உருப்படியா பண்ணுவோம். சண்டை பண்ணாலும் உருப்படியா பண்ணுவோம். ஒரே விஷயத்துல விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் சொல்லிட்டு. அதனால அவர் ஞானி ஆகிட்டார். உமன்ஸ்ல யாரும் ஞானியெல்லாம் ஆகல. ராகவேந்திரன் ராமநாதனுக்கு எல்லாமே டீமை கிரியேட் பண்ண போறாங்க. என்ன பொண்ணு அந்த மாதிரி போய் கடவுளுக்கு டீம் கிரியேட் பண்ண. தேங்க்யூ, மிக்க நன்றி. சும்மா செம்மையா சண்டை போட்டாங்கல்ல. என்ஜாய் இந்த ஈவென்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். டாபிக் வந்து who are the best team creator, whether women or